Hi learners, welcome to RI Study. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன மகாராஷ்டிரா சிஎஸ் ஸ்டேட்ல டிபிஎம்எஸ்ல எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி பிட்வீன் 7,000ல இருந்து 13,000குள்ள இருக்கிற வேல்யூஸ் எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த எஸ்கியூஎல்ல பிட்வீன் என்ன query நமக்கு கொடுக்கும் முதலன்றது தெரிஞ்சுப்போம். அப்பதான் நமக்கு இதை சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். பிட்வீன் பிட்வீன் அப்படின்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க பிட்வீன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா செலக்ட் வேல்யூ வித் இன் கிவன் ரேஞ்ச். எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ரேஞ்ச் என்ன பண்ணும் எழுதி கொடுக்கும். அந்த வேல்யூ என்னென்ன வேல்யூவா இருக்கும்? டெக்ஸ்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா டேட்டா இருக்கலாம். சரி, இந்த பிட்வீன் வேல்யூ ரேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இன் இன்க்ளூசிவ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின் அண்ட் எண்ட் வேல்யூ. இப்போ பிகினிங் டு எண்ட் வேல்யூஸ் ஆஃப் இன்க்ளூடட். அப்போ நமக்கே தெரியுது பிகினிங் டு எண்டிங் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணி எடுக்கும்ட்டு. ரெண்டு கண்டிஷன் தான், ஒன்று பிட்வீன், இன்னொன்று நாட் பிட்வீன். இப்போ இந்த இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது? பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ query எழுதும்போது நம்மளோட வேல்யூ எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட்ல என்ன கொடுப்பாங்க? attributes 1, attribute 2, attribute 3. இது சின்டெக்ஸ். attributes n வரைக்கும் எழுதலாம். இதுவே ஃப்ரம்ல என்ன எழுதுவாங்க? சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரம்ல அப்படின்னும் போது எந்தெந்த டேபிள் ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, ரிலேஷன் 3, ரிலேஷன் m, எந்த ரிலேஷனா இருந்தாலும் அந்த ரிலேஷன் டேபிளை நம்ம என்ன பண்ணுவோம் இங்க கொடுப்போம். இங்க ரிலேஷன் மட்டும்தான் என்னல்ல, நம்ம வேணும்னா டேபிள் 1, டேபிள் நம்பர் 1, டேபிள் நம்பர் 2, டேபிள் நம்பர் 3 அப் டு டேபிள் நம்பர் m. அடுத்தது வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன்ல என்னது? எந்த ஆட்ரிபியூட் டிஃபைன் பண்ண முடியாது. எந்த ஆட்ரிபியூட் கொடுக்குறோமோ அந்த ஆட்ரிபியூட்ல இருந்து பிட்வீன் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? சம் எக்ஸ் டு எக்ஸ் அண்ட் ஒய் நெசசிட்டி கண்டிஷன்ல வரப்போகுது. அப்ப நமக்கு தெரிஞ்சது எக்ஸ்ல இருந்து ஒய்க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ எக்ஸ்ல இருந்து ஒய்க்குள்ள வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்க 17,000 to 1,30,000 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், இந்த 17,000ல இருந்து 1,00,000 எவ்வளவு வேல்யூ இவங்களுக்கு பிட்வீன்ல இருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் வரும். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 17,000ல இருந்து மினிமம் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு என்னது? 17,000 வரணும். இப்ப கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன இங்க மிஸ்ஸிங்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மிஸ்ஸிங். இங்க பாருங்க 7,000ல இருந்து அண்ட் 13,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ரிஜெக்டட். இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இது தப்பு. என்னன்னா 7,000ல இருந்து கம்மியாகுமா, 13,000ல இருந்து கம்மி பிலோ. அப்ப இந்த இது எப்படி வரும்? 7,000ல இருந்து பிலோ அப்படின்னும் போது 6,000, 5,000, 4,000. அப்ப இது ராங். இது வர வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் மாறுறதுக்கு சான்சபிலிட்டிஸே கிடையாது. இப்ப இங்க பார்க்கும்போது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? salary greater than or equal to 7,000. அப்போ 17,000ல இருந்து ஸ்டார்டிங் 17,000 to எது வரைக்கும் வரணும்? 1,30,000 வரைக்கும் வரணும். அப்போ அதுக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் மேட்ச் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான். இதுவே நாட் அப்படின்னும் போது என்னன்னா கண்டிஷனை சேஞ்ச் பண்ணும், வரக்கூடாது. யார் வரக்கூடாது?
between not and query இருந்தா இந்த வராது. 17,000ல இருந்து 1,30,000 வேல்யூவே வராது. will not present. அவ்வளவுதான். பிட்வீனை பொறுத்த வரைக்கும் எஸ்கியூஎல்ல ரெண்டு தான். பிட்வீன்னா எவ்வளோ லெவல்ல இருந்து எவ்வளோ லெவல் கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லா ப்ரெசென்ட் ஆகணும். நாட் பிட்வீன்னா அது அந்த வேல்யூவே ப்ரெசென்ட் ஆகாது. கிளியர்? Thank you. Any doubts in comment section? I will explain in next question sections. Thank you. Please subscribe my channel.